என்ன போட்டிருக்கீங்க? உங்களை மாதிரி எல்லாம் இருப்பாங்களா முருகண்ணா? நீங்கள் கேட்கலன்னா கேட்டேனா? நீங்கள் கேட்கல, நான் கேட்டேன். இது கேட்குறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? தப்பு இல்லை, தப்புன்னு சொல்லலை. இப்போ சோசியல் மீடியாவில் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஒன்றும் தப்பு கிடையாது, புரியாதாங்க. தப்புன்னெலாம் சொல்லலை. விருப்பம் இருந்தால் ஆமாம் சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா ஆமாம் விட போகிறாங்க. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க வந்து பொதுவாக ஆமாம் பெண்களிடம் வயது கேட்காதீங்க, ஆம்பளைங்கிட்ட வருமானம் கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 1 வருஷமாக வரோம், நாங்களே கேட்கலப்பான்னு சொல்கிறாங்க. தப்பாக எதுவுமே சொல்லலை அவங்களும். நான் எதுவும் போஸ்ட் பண்ணல. ஆமாம்மா, நீங்களும் போஸ்ட் பண்ணல, அவங்களும் தப்பாக சொல்ல கிடையாது, சரியா? சண்முகம் ப்ரோ, ஹாய் சண்முகம் ப்ரோ. பபுள் டைம் வயசு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, சரியா? என் பையன் காலேஜ் படிக்கிறான்னு சொல்லிட்டேன் நான். 35க்கு கீழே 40க்கு மேலே, அந்த 5 வயசுக்குள்ளே எந்த வயசாக கூட இருக்கலாம். என்னோடய வயசு போதுமா? 35 to 40க்கு உள்ளே இருக்கிற 5 வயசில் எந்த வயசு வேணால் இருக்கலாம், போதுமா? கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன டிஃபன்? யாரை கேட்குறீங்க? என்கிட்ட கேட்குறீங்களா? சாப்பிட்டேனே, தோசை சாப்பிட்டேன், தோசை சாம்பார். நீங்கள் 1 இயர் மேலே இருங்க, நான் இனிமேல் இந்த லைவ் வரமாட்டேன், பாய். அப்படியே ஓகே பபுள் டைம். ஒன்றுமே சொல்லலை, ஒன்றும் சொல்லாதது. நீங்கள் உங்களை நான் எதுவுமே திட்ட கிடையாது. நீங்கள் அப்படி கோச்சிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னை புரிஞ்சுக்காமல் கோச்சிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், சரியா? சண்முகம் ப்ரோ, ஹாய் ப்ரோ. பை த வே வேலைக்கு மட்டும்தான் ஏஜ் வேணும்னு இல்லையே, வேற எதுக்கும் கேட்க மாட்டாங்களா? ஸோ ஜஸ்ட் அ மினிட்ஸ் யுவர் வேல்ஸ். ஓகே. இங்கே வந்து நீங்கள் என்னோடய ஏஜ் கேட்கவே தேவை கிடையாது. என்னோடய ஏஜ் கேட்கணுன்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது பபுள் டைம், புரியுதா? என்னோடய ஏஜ் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?